ஹாய்ங்க, எல்லாத்துக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் எங்கள் ஊர் திருவிழா எப்படி நடந்ததுன்றதை நாங்கள் உங்களுக்காக சொல்ல போகிறோங்க. இந்த வீடியோவில் அம்மனை மாமியார் வீட்டிலேருந்து அம்மன் வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றது தாங்க இந்த வீடியோ. ஒரு பொண்ணு அம்மா வீட்டுக்கு வராங்கன்னா அவங்க எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருப்பாங்க. அதே மாதிரி தாங்க அம்மாவுக்கும். அம்மனை அம்மா வீட்டுக்கு வர வைக்கும் போது பால் குடம்லாம் எடுத்துகிட்டு அம்மனை கூட்டி அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நைட்டு அம்மனுக்கு சூப்பரான டான்ஸ் ஆடி பாட்டு பாடி அம்மனை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போவாங்க. எவ்வளோ ஒரு சந்தோஷமாக அம்மாவை அழைச்சிட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு அழைச்சிட்டு போவாங்க. இந்த பாட்டை மட்டும் கொஞ்சம் காலையில் அம்மனுக்கு படையல் போடுவாங்க. பச்சரிசி சாதமும் சக்கரை பொங்கலும் வச்சு அம்மனுக்கு படையல் போட்டு சாமி கும்பிடுவோம். அதனால் நாங்கள் எங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே அம்மனுக்கு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிருவோம். காலையிலேயே அழகாக எங்கள் பொங்கல் பொங்குச்சு. நல்லா கிழக்கு முகமாக பார்த்து நல்லபடியாக பொங்குச்சு. கடவுளோட ஆசீர்வாதம் எங்களுக்கும் எப்போவும் இருக்கணும், உங்களுக்கும் எப்போவுமே இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொங்கல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போய் நைட்டு அம்மனை வரவேற்கிறதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டோங்க. அம்மா போனதுக்கப்புறமா நாங்கள் அம்மன் போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டுனோம். அதுக்கு முன்னாடி அம்மனை வரவேற்கிறதுக்காக எங்கள் ஏரியாவை எவ்வளோ சூப்பராக அலங்காரம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. நீங்களே அந்த வீடியோஸ் கொஞ்சம் பார்த்து அந்த ஏரியாவெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. லைட்டுங்க அவ்வளோ ஒரு கண்ணை பறிக்கிற அளவுக்கு ரொம்ப செமையாக பண்ணியிருந்தாங்க. நீங்களே பாருங்கள் ஏரியா எப்படி இருக்குன்னுட்டு. பொங்கல் பானையில் அம்மன் தெரிகிற மாதிரியும் வச்சுருந்தாங்கங்க. ரொம்ப நல்லா இருந்தது. விநாயகர் ஃபோட்டோ, சூளம், வேலு அந்த மாதிரி நிறையா இருந்தது. இது தாங்க அம்மன் அழைச்சிட்டு வர்றதுக்கான எங்களுக்கு ஒரு இது. அம்மன் வராங்க அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக இந்த மாதிரி மேளமும் இதுவும் வாசிச்சுட்டு வருவாங்க. இப்படி வாசிச்சுட்டு 3 தடவை ஏரியாவை சுற்றி வருவாங்கங்க. 3ஆவது தடவை வரும்போது வீட்டுக்கிட்ட அம்மன் வருவாங்க. அம்மன் வரும்போது பின்னாடியே நம்ம அம்மன்கிட்ட தட்டு வரிசையெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் சாமிக்கிட்ட வச்சு சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறமா வீட்டுக்கு அம்மனுக்கு சாதம்லாம் வச்சு சாம்பார் ஊற்றி உருளைக்கிழங்கு பொரியெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஏரியாவில் சாமியை ரொம்ப வரவேற்கிறதுக்காக அழகாக ரெடி பண்ணியிருந்த காட்சி தாங்க இதெல்லாம். ரொம்ப அழகாக இருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு திருவிழா பார்க்குறேன். ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. நிறைய வான வேடிக்கைகள் வச்சுருந்தாங்க, நிறையா ஃபங்க்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. எங்களால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. ஒரு சில கிளிப்ஸ் எல்லாம் நாங்கள் இதில் கவர் பண்ணியிருக்கோம். நிறையா சிலம்பாட்டம் இருந்ததுன்னு சொன்னாங்க, ஒயிலாட்டம் இருந்ததுன்னு சொன்னாங்க. நாங்கள் அதெல்லாம் பார்க்கல. நான் செண்டை மேளம் அடித்ததையும் கரகாட்டம் ஆடினது மட்டும்தான் நாங்கள் பார்த்தோம். அம்மன் வர ரம்மியமான காட்சி தாங்க இந்த வீடியோ. இப்போது அம்மன் எவ்வளோ ஒரு அழகாக கம்பீரமாக நின்றுட்டு வராங்கன்னு பாருங்கள், கையில் சூளத்தை வச்சுட்டு. நான் ஃபஸ்ட் டைம் அம்மன் இப்படி நின்றுட்டு வர காட்சியை நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தாங்க பார்க்குறேன். அவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில, ஆனால் நேரில் எனக்கு பார்க்கும்போது எனக்கே அறியாமல் என் கண்லேருந்து தண்ணி வந்தது. அவ்வளோ ஒரு அழகான சாமி, ஒரு தரிசனம் நமக்கு கிடைச்ச மாதிரி
இருந்தது. ஆசீர்வாதம் எப்போவுமே உங்களுக்கும் கிடைக்கணும் நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க கடவுள்கிட்ட. எங்களுக்காகவும் நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன பேசுகிறது அடுத்ததுன்னு எனக்கு தெரியல. நாங்கள் சின்ன சின்ன கிளிப்ஸ் கரகாட்டம் ஆடினதெல்லாம் எடுத்திருந்தோம். அந்த வீடியோஸ் சின்ன சின்னதாக உங்களுக்காக ஆட் பண்ணுறோம். ப்ளீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க. நல்ல